ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெப்பர் சிக்கன் குழம்பு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் வந்து அரைச்சி ஊற்றி செஞ்சது. இது முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த குழம்போட ஸ்மெல் அரோமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து அந்த மசாலா அரைச்சி ஊற்றி வைக்கிறதுனால இது எப்படி செய்யலாம், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்துட்டு இது செய்கிறதுக்கு நான் வந்து மசாலா அரைச்சி ஊற்றுறதுக்காக என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு நல்ல பெரிய டேபிள் ஸ்பூனில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், 2 ஸ்பூன் வந்து மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறமேட்டு 4 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பெரிய தக்காளி பழுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே வந்துட்டு அதில் கொட்டிடலாம். நல்லெண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகு வந்து லைட்டாக பொரிஞ்சு வரும். நம்ம போட்டிருக்க ஜீரகம், மல்லி இது எல்லாமே வந்து நல்ல வாசனை வரும். ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதக்கிடாதீங்க. வதங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது எல்லாமே கண்ணாடி பதம் வர அளவுக்கு வந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து 2லேருந்து 3 கொத்து கருவேப்பிலை, ஃப்ரெஷ் கருவேப்பிலை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து எப்போதுமே ஸ்கொயராக கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அதில் உள்ள சாறு வந்துட்டு வெளியே போகாது. நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துட்டு அதுவும் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி வரணும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் வந்து கறி மசாலா இதையெல்லாம் சேர்த்துட்டு கூடவே துருவின தேங்காய் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஒரு 30 செகண்ட் மட்டும் வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறமேட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து கொண்டு போய் முழுசாக ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம். பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வந்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2-3 பல்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மசாலா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. மல்லி வந்து நல்லா அரைப்படணும். நல்லா தொட்டு பார்த்துக்கோங்க அரைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா நைஸாக அரைகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா பேஸ்ட்டு, அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது எல்லாமே வந்து நல்லா நல்லெண்ணெயில் மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா வந்து எல்லா பக்கமும் வந்து பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு லைட்டாக இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக எல்லாமே வந்து ஒன்றா கலந்து விட்டுட்டு அதுவும் அந்த மசாலாவோட பச்சை வாசனை இன்னும் கொஞ்சம் போகிற அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் வதக்கி தான் வந்து அரைச்சிருக்கோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இருக்கும் இல்லையா. மசாலாவை நல்லா எண்ணெயிலே கொதிக்க வச்சதுக்கப்புறமேட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட அந்த சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் வந்து 1லேருந்து 2 நிமிஷம் வந்து அந்த மசாலாவிலே வந்துட்டு அப்படியே இருக்கட்டும். அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பை வந்து மீடியமில் வச்சு அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நான் வந்து மிக்ஸி ஜார் அலசி வந்துட்டு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இருந்து எடுத்து போட்டுக்கோங்க. கல்லுப்பு நான் சேர்த்துருக்கேன், நீங்களும் கல்லுப்பே சேர்த்துக்கோங்க. குழம்பு, சோறு எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம கல்லுப்பு சேர்க்குறது தான் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் எப்போதுமே கல்லுப்பே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து இன்றைக்கி அடிகனமான பாத்திரம் அப்படிங்கிறதுனால குக்கர் வச்சுருக்கேன். ஆனால் மூடி எதுவும் நான் வந்து போட போகிறதில்ல, குக்கரில் எதுவும் வேக வைக்க போகிறதில்ல. நம்ம வந்துட்டு நார்மலாகவே மூடி போட்டே வந்து வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா நுர பொங்கி வந்துட்டு நல்லா ஒரு கொதி வரணும்.
அது வரைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணியே வைங்க. மூடி அது வரைக்கும் எதுவும் போட தேவையில்லை. நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு சிக்கன் வந்து வெந்து வந்துடும். ஈஸியாகவே வெந்து வந்துடும். இங்கே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்துட்டு தனியாக அங்கே எடுத்து வச்சுருக்கோம். குழம்பு வந்து இப்போ நல்லாவே கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கப்புறமேட்டு நல்லா ஒரு தடவை வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு உங்களுக்கு உப்பு காரம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தண்ணி வந்து இன்னும் வந்து வேணும் அப்படின்னா ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமேட்டு லைட்டாக பிரிஞ்சு வரும். அப்போ வந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். நீங்கள் மூடி போட்டு வச்சுட்டு அடிக்கடி கிண்டணும்னு தேவையில்லை. நம்ம வந்து செமி கிரேவி அந்த மாதிரி வச்சோன்னா அடிக்கடி கிண்டி விடணும். நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கழித்து வந்து ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்து 90% வந்து நல்லாவே குக் ஆகி வந்துடுச்சு. இன்னும் ஒரு 10% தான் வந்து வேகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்துட்டு அப்படியே ஓப்பன் பண்ணியே வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணேன், லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம கொஞ்சம் கரம் மசாலா வந்து சேர்க்கணும். கரம் மசாலாவும் கொத்தமல்லியும் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கொத்தமல்லி வந்துட்டு நீங்கள் தண்டோடையே சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. நான் ஊற்றின தண்ணி வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்துருச்சு. 90% குக் ஆகிடுச்சின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து 100% ஃபுல்லாகவே எல்லாமே குக் ஆகி வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு குழம்பு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு நம்ம வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு கொத்தமல்லி வந்து தூவிக்கலாம் மேலே. அவ்வளோதான், நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புல வந்துட்டு நீங்கள் மிளகாய் தூளுக்கு பதிலாக வரமிளகாய் வந்து நம்ம மல்லியோட வதக்கி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் எனக்கு வந்து அன்றைக்கி வந்து வரமிளகாய் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து மிளகாய் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி நீங்கள் கறி மசாலா, கரம் மசாலா இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம கூட வைக்கலாம். அப்போயும் நல்லா தான் இருக்கும். பட் நான்வெஜ் அப்படின்னாலே பர்ஸ்னலாக வந்து எனக்கு கரம் மசாலா, கறி மசாலா இதெல்லாம் சேர்த்தா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு அதோடய ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா அதை சேர்க்காமலே கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். மசாலா வறுத்து அரைக்கிறதுக்கு வந்து நான் சோம்புக்கு பதிலாக ஜீரகம் அப்படின்னு 2 தடவை சொல்லிட்டேன். அதில் சோம்பும் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் டேக் கேர் அண்ட் பாய் கைஸ்.